ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யவர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்ய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்முன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து வியாச விசால புத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரத தைலபூர்ணக பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபக. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். ஓம் ஸ்ருதிஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யக்ருதோ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ வித்யாசம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குரு சர்வோபப்ளவரகித பிரஜானகணः பிரத்யஹர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்த தேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பேஜ் நம்பர் 105 சூத்திரம் 12. அனிஷ்டாதிகாரிணாமபி ச ஸ்ருதம் சம்யமனே து அனுபூயே இதரேஷாம் ஆரோக அவரோகோ தத்கதி தர்ஷனாத் ஸ்மரந்தி ச அபி ச சப்த தத்ராபி ச தத் வியாபாராத விரோதः வித்யா கர்மணோः இதி து பிரகிருத தத்வாத் ந த்ருதீயே ததோபலப்தேஹ ஸ்மர்யதே பேச்ச லோகே தர்ஷனாச்ச த்ருதீய சப்தஹ அவரோதஹ சம்சோகஜஸ்ய சபாவ்யாபத்தி உபபத்தேஹ. வெரி குட். சபா வியாபத்தி அதிகரணம் 4வது அதிகரணம். அப்படின்னா 3வது அதிகரணம் முடிந்து விட்டது. நமக்கு இடைஞ்சலாக இருந்த அதிகரணம் முடிந்து விட்டது. சில பேருக்கு வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கும் அந்த அதிகரணம்.
அனிஷ்டாதிகரணம், அனிஷ்டாதிகாரிய அதிகரணம் எனக்கு ரொம்ப பிடிச்ச அதிகரணம். ஏன்னா இஷ்டம், பூர்த்தம், தத்தம் இது 3 இம்பார்ட்டண்ட். ஒரு மனுஷன் சதாச்சாரணம் ஆகிறதுக்கு புள்ளியார் சுழியாது. இஷ்டம், பூர்த்தம், தத்தம். இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவன் பாபி, துராச்சாரன். இப்போது சமய வாழ்க்கையில் ஈடுபடாதவன், சமுதாய வாழ்க்கையில் அக்கறை இல்லாதவன், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் போஸ்டர், 2 பேர் கையில் நெருப்பு இருக்கு. வருங்கால அமைச்சர் அவர் கையில் கன் இருக்கு, ஜோசப் கையில். என்ன பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டின் போஸ்டல் பார்க்கும்போது? இன்றைக்கி போயிட்டு வெளியில் போயிட்டு வந்தேன். ஒருத்தர் கையில் கன் இருக்குது, ஒருத்தர் கையில் அக்னி நெருப்பு இருக்குது. தகாதவன் கையில் நெருப்பு இருந்தால் என்ன ஆகும் யோசிச்சுப்பார். அதாவது சமுதாய வாழ்க்கையில் அக்கறை இல்லாதவன், தான தர்மங்கள் செய்யாதவன், அதாவது ஜாக்கிரத பிரபஞ்சத்தில் அயோக்கியனாக இருப்பவன், இறந்த பிறகு என்ன நிலையை அடைகிறான் அப்படின்றத 10 சூத்திரத்தில் சங்கரரும் வியாசரும் மல்லு கட்டிண்டு விரிவாக சொன்னாங்க. அதை நம்ம அலசி ஆராய்ஞ்சோம். இந்த சில இடத்துல மண்டையில் அடிக்கிற மாதிரி சொல்கிறாரு வியாசர். நம்ம எதுவும் சொல்கிறதில்ல, நம்ம சாட்சி பூதமாக இதில் இருக்கிறத சொல்கிறேன், அவ்வளோதான். அப்போ பிரம்மசூத்திர தீபிகா அப்போ நம்ம இதை பதிவு செய்துள்ளோம் நன்றாக. பிரம்மசூத்திர தீபிகான்றது நாம் கொடுக்குற வியாக்கியானம், அதுக்கு பேர் பிரம்மசூத்திர தீபிகா. 3வது அதிகரணத்திற்கு 2வது அதிகரணம் விதையாக இருந்தது. உங்களுக்கு தெரியும், சும்மா எனக்காக இன்ட்ரெஸ்ட்டுக்காக ஞாபகப்படுத்திக்காங்க. 2வது அதிகரணத்தில் சாந்தோக்கிய உபநிஷத்து 5:10-7 அங்கேயே இந்த சீடை போட்டுடுது. இதில் என்ன பண்ணினதுன்னா, ரமணீய சரணா அபியாசா எத்தே ரமணீயம் யோனிம் ஆபத்யேரன். 2வது பகுதி கபூய சரணா அபியாசா எத்தே கபூயாம் யோனிம் ஆபத்யேரன். யார் எந்த யோனியில் பிறக்கிறான்? ஃபஸ்ட்டு ரமணீய சரணா, கபூய சரணான்றது எதை குறிக்கிறதுன்றது ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி அதை சதாச்சாரணா துராச்சாரணன்றதை சொல்லி அதுக்கப்புறம் சத்கர்மா அப்படின்றத நம்ம கர்மாவில் கொண்டு முடித்தோம். கர்மா சொன்னாலே அந்த யார் எப்படிப்பட்டவன் இருக்கானோ அந்த கர்மா செய்வான். இப்போ ரமணீய சரணா புண்ணிய கர்மனா அதில் நேச்சுரலாக அவன் ஆச்சாரத்தோட ஒழுக்கத்தோடு இருப்பான். அவன் எந்த யோனியில் திரும்ப பிறக்கிறான். கபூய சரணா பாபகர்மனா ஒழுக்கம் இல்லாதவன் ஒழுக்கம் இல்லாத யோனியில் பிறக்கிறான். இப்போ 2வது அதிகரணத்தில் புண்ணிய கர்மா பாபகர்மா அதை சரணா என்ற சொல்லில் கர்மத்தையே குறிக்கிறதுன்னு டீட்டெயிலாக ஆராய்ச்சி பண்ணி விசாரம் பண்ணி அதை ப்ரூவ் பண்ணினார் வியாசாச்சாரியார். 3வது அதிகரணத்தில் பாபகர்மா உள்ளவன் அடையக்கூடிய பிறவியை பற்றி 10 சூத்திரத்தில் விலாவாரியாக சொல்கிறார். ஏன் இதை சொல்லணும், நம்ம ஏன் படிக்கணும் அப்படிலாம் கேள்வியெல்லாம் இருக்குல்ல. ஓகே, நாம் கண்டிப்பாக புண்ணிய கர்மா பண்ணினவங்க, கண்டிப்பாக பாபகர்மா இல்லாதவங்க. ஸோ 2 விஷயத்துக்காக படிக்கிறோம். ஒன்று, மனுஷ புத்தி மாறக்கூடியதாக இருக்கிறது, அது தப்பாக போயிடக்கூடாது. இன்னொன்று இப்படி இந்த பாபகர்மாவில் போய் அதில் அவதிப்படுற ஜீவாவுக்கு நாம் பரிதாபப்பட்டு செய்யக்கூடியது தான் பஞ்சமகா யஜ்ஞம்.
அதுக்காகவும் வேண்டி இதை செய்கிறோம். இப்போ சத்து விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவர்கள், ஆசூரி சம்பத்து உடையவர்கள், துராச்சாரர்கள் போகும் கதி பற்றி அலசி ஆராயப்பட்டது. அதாவது கிருஷ்ணகதிக்கு அவன் செல்ல மாட்டான். யார்? பாபகர்மா இருக்கிறவன் கிருஷ்ணகதி வழியாக போக மாட்டான். சுக்லகதி வழியாக போவானா? நாம் போகிறதே கஷ்டம் போல இருக்காது. உபாசனை இருக்கிறது, மணிக்கணக்காக உபாசனை பண்ணணும். இல்லை இப்போ ஒரு உபாசனை குரூப் வந்துட்டு போயிட்டு ஞானத்துக்கு என்ன பயம், அப்படியே வந்து அப்படியே போயிட்டு உபாசன கர்மா. அப்போ சுக்லகதி கிருஷ்ணகதி ரெண்டு வரலைன்னா மூணாவது ஒரு கதி இருக்கிறது, அது அதோகதி அப்படின்றத சொல்கிறது. இஷ்டம் பூர்த்தம் விருப்பம் இல்லாதவன், தானம் செய்யாத லோபி கிருப்பணன், தவம் செய்யாதவன், பஞ்சமகா யஜ்ஞம் செய்யாதவன், அதாவது மனித பிறவி என்பது அபூர்வமானது அரிதானது என்று உணராமல் போகும் கதி மூணாவது பாதை. அது எங்கேருந்து எடுத்துக்கிறோம்? அது ஸ்ருதி வாக்கியத்திலேருந்து எடுத்துக்கிறோம். நாம் சாந்தோக்கிய உபநிஷத்தை 5, 10, 8 மந்திரம். அத ஏதையோஹோ பதோர்ண கதரேன சன தானி இமானி சூத்திராணி அசக்கிருத்து ஆவர்த்தீனி பூதானி பவந்தி. இப்போ தான் இம்பார்ட்டன்ட். ஜாயஸ்வ மிரியஸ்வ இதி ஏதத்து திருத்தீயகம் ஸ்தானம். மூணாவது ஸ்தானம், மூணாவது கதி என்ன? அதோகதி. அவனுடைய விஷயம் என்ன? பிறக்கிறது இறக்கிறது. நாம் கிட்ட தான் பிறக்கிறோம் இறக்குறோம், அப்புறம் பிறக்கிறோம். இப்போ இங்கே விசேஷமாக சொல்கிறது என்னென்ன? குயிக்கு. உடனே பிறக்கும், உடனே சாகும், உடனே பிறக்கும். அப்படி இருக்கிற சிற்றுயிர்கள் பல்லுயிர்களாக விரிந்து பறந்து அந்த உயிர்கள்லாம் இருக்கிறது. இப்போ மூணாவது பாதை அதோகதி. அபீச்ச சப்த 3:1:15 சூத்திரத்தில் சொன்னார். சப்த 7 இடத்துக்கு போவாங்களாம். அதல விதல சுதல ரசாதல மகாதல தலாதல பாதால. ஏன் சாமி அங்கே தான் போச்சு 15ஆவது சூத்திரம், இப்போ 22. ஏற்கனவே நாங்கள் நகரத்துலேருந்து வரத்துக்குள்ளே படாத பாடுபட்டுட்டு வரோம். எங்கே பார்த்தாலும் டிராஃபிக், ஏன் குறுக்க நடுக்க நிற்கிறான், இடிக்கவும் முடியாது அப்படின்றான். நிறுத்தி வாயா, மெல்ல வா, என்ன அவசரம்? பூஜைக்கு போகணும், நவராத்திரி பூஜை வேறு வச்சுருக்கோம், கிளாஸ் இருக்குது, அதுக்காக கொஞ்சம் லேட்டாக வச்சுருக்கிறது எல்லாருடைய சௌரியத்துக்காக. அதையும் தாண்டி வந்தால் என்ன அர்த்தம்? அதனால் இப்போ பெங்களூர் மாதிரி நம்மளும் எப்படி வந்தாலும் வந்து லேட்டாக வந்தால் ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லலாம். இப்போ டிராஃபிக், இது ஈஸியாக சொல்கிறதுக்கு ஒரு சௌரியமான ஒரு விஷயமா இருக்குது. அதெல்லாம் நடுநடுவில் குழு கொடுப்பேன், நீங்களே வந்து சொல்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் என்கிட்ட சொல்கிறதுக்காக. அதெல்லாம் வந்து இந்த இவன் என்னங்க போகிறான்னா, படிப்படியாக நரகத்தை அனுபவிச்சு பாபகர்மா தீர்ந்த பிறகு பல 100 ஜென்மங்கள் கழித்து திருப்பி மனித பிறவி கிடைக்கிறது. இப்போ மனித சரீரம்ன்றது சாமானியப்பட்ட விஷயம் இல்லை. நீங்கள் சென்னையில் இருக்கிறதுனால இந்த மனுஷ சரீரத்தை மாத்திரமே பார்க்குறீங்க. லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மற்ற ஜீவர்கள் இருக்காங்களே, அவங்கள பார்க்குறதுக்கு உங்களுக்கு சான்ஸே இல்லை. அதனால் நம்மளே பிரதானமான ஜீவாவாக தோன்றது சென்னையில். எறும்பு லட்சக்கணக்கில் இருக்கிறது, சின்ன சின்ன பூச்சி நிறையா இருக்கிறது. கொஞ்சம் பக்கத்து கிராமத்துக்கு போயிட்டு வந்தால் கூட அப்படி இருக்கும். அதுக்காகவே உங்களை வந்து சித்திரக்கூட்டு காட்டில் கூட்டிகிட்டு போயிடலான்னு பார்த்தேன். அங்கேயும் ரொம்ப சௌரியமாக பண்ணிட்டான் பகவான். எல்லா இடத்துலையும் சௌரியமாக போச்சு. இந்த கொசுலாம் கடிக்கும், சின்ன சின்ன பூச்செல்லாம் இருக்கும், என்ன அதெல்லாம் வரும்.
அதெல்லாம் காட்டி அப்புறம் இங்கே வந்து பேசலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கும் சான்ஸ் இல்லாமல் போச்சு. சென்னையில் பள்ளி வந்து சத்தம் போடுறதே இல்லை. நம்ம வந்து பேசி பேசி இது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். அது ஏன் விரக்தி ஆயிடுச்சுன்னு தெரில, இல்லை வைராக்கி அடைஞ்சி தெரில, சத்தம் போடுறதில்ல. உங்கள் வீட்டு பள்ளி சத்தம் போடுறதான்னு தெரியாது, இங்கே சத்தம் போடுறதில்ல. அப்படியெல்லாம் போய் பார்த்து இப்படி ஒதுங்கிறது, நிற்கிறது, அதுவும் ஜென்டிலாக இருக்கிறது. அனாவசியமாக சென்னை பள்ளி இல்லையா, அதனால் அப்படி அதுக்கு ஒரு ஜென்டில்னஸ் இருக்குது. அப்படி ஏத்தத்து திருத்தீயகம் ஸ்தானம். ஏன் பள்ளி சத்தம் போடுறதில்லைன்னா, நீ நல்ல விஷயமா பேசி அந்த விஷயத்தை ஊர்ஜிதப்படுத்துறது தான் பள்ளி சத்தம் போடுறது. புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஏத்தத்து திருத்தீயகம் ஸ்தானம் அதோ கதி, மூணாவது பாதை. ஜாயஸ்வ மிரியஸ்வ இதி, இது வேகமாக பிறந்து இறக்கக்கூடிய சிற்றுயிர்கள் அப்படின்றத சொல்கிறது. இது வந்து 7 லோகத்துக்கு கீழே போகணும்னு அவசியம் இல்லை. பூமியிலேயே வந்து சின்ன சின்ன பூச்சியாக, எறும்புலேருந்து ஈ, கொசு, அந்த மாதிரி பல பூச்சி இருக்குது. விட்டுலான்னு தான் பார்த்தேன் இன்றைக்கி காலம்பரை அந்த கரப்பாம்பூச்சியை. அப்படி போயிட வேண்டியது தானே. நானும் அப்படி போயிடு அப்படின்னு கண்ணு முன்னாடி நிற்காத, போயிட்டு வந்துடுறேன். திருப்பி அப்படி சுற்றிட்டு வந்து முன்னாடி வந்து நிற்குது. என்ன சரி, அது ஒரு செல்லமாக ஒரு தட்டி ஜலம் விட்டு சீக்கிரமாக ஜென்மஸ்தானம் போய் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகும். சரி, அதுக்கு ஒரு இது கொடுத்தாச்சு, பாபகர்மாவுக்கு இது போட்டது. இந்த பாபகர்மத்துக்கு வந்துள்ள ஜீவராசிகளுக்கு இந்த சதாச்சாரன் என்ன செய்கிறான்னா, பஞ்சமகா யஜ்ஞம் பண்ணுறான். இந்த பூத யஜ்ஞம் சொல்லிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் பாபகர்மத்தில் வந்தது. எறும்பு, கொச்சு, மாடு, நாய், இதெல்லாம் வந்து கீழான கர்மத்தில் தான் வந்திருக்கு. ஆனாலும் இப்போ நாங்கள் காரில் வரும்போது ஒரு பொண்ணு 2 நாயை பிடிச்சிட்டு போகிறான், ஒரு குச்சியை வச்சுக்கிண்டு. அப்படிலாம் இப்போ பூத யஜ்ஞம் பண்ண சொல்ல, ஏன்னா இன்னொரு குச்சி வச்சிருக்கா வேற நாயெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, இந்த நாயை காப்பாற்றுறதுக்காக அந்த நாயை இழுத்துட்டு போகிறான். இப்போ வரும்போது பூத யஜ்ஞம். சரி, நான் நினச்சேன் இப்போ பூத யஜ்ஞம் பண்ணுறா, நல்ல காலம் நம்ம கண்ணில் பார்த்துட்டோம் அப்படின்னு. இப்படி 2 நாய். அதுக்கு போடுற உணவு அந்த மாதிரி ஒரு 10 ஏழைக்கு கொடுக்கலாம். ஆனால் பூத யஜ்ஞிக்கு ஸ்பெஷலைஸ்டு பண்ணுறான், இந்த மாதிரி தெரிஞ்சுது. அப்போது மனுஷ பிறவிக்கு சாஸ்திரம் வந்து சொல்கிற இஎம்ஐ, ஏற்கனவே ஸ்தூலமாக வந்து நீ வந்து கடன் வாங்கியிருக்க பணத்தில், அதுக்கு கட்டின பாடே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. இது தவிர சாஸ்திரத்து வந்து உனக்கு உன் மேலே முதலீடு பண்ணி கடனை வந்து கொடுத்துருக்கு, அது பஞ்சமகா யஜ்ஞம். அந்த கடனை தீர்க்க வேண்டிய கடன், அதில் ஒரு கடன் வந்து பூத யஜ்ஞம். அதனால் இந்த அந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் சொன்ன பாபி தான் இது. எறும்பு, புரியுதா, நாய், இந்த மாடு, அதெல்லாம் மாட்டு ஜென்மம். அப்படி தான் பாவம் பண்ணிச்சுல்ல, படட்டும். அப்படி வியாக்கியானம் சொல்லக்கூடாது. நம்ம அந்த அவங்களுக்கு பரிதாபப்பட்டு எங்கெங்கெல்லாம் உதவி செய்ய முடியுமோ அங்கே செய்யும். இது வந்து கிட்டத்தட்ட நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகிறோம். சங்கர மடத்தில் கோஷாலா இருக்குது, பக்கத்தில் அகத்திக்கீரை இருக்குது. இது முடியறதுக்குள்ளே ஒரு அகத்திக்கீரையாவது ஒரு மாட்டுக்கு கொடுத்துடணும். யாராவது வாங்கிட்டு வராங்க, சுவாமிஜி கொடுக்க சொன்னார், கூடியா நான் அவனுக்கு கொஞ்சம் கொடுத்துட்றேன். அப்படி வாங்கினதில் கடன் வாங்கி கொடுத்துடக்கூடாது, அது பெரிய கடன். நீ சொந்த காசில் வாங்கணும். நாளைக்கே போய் ஒரே ஆளுக்கிட்ட போய் வாங்கிடக்கூடாது. மைண்டில் வச்சுக்கோ, போகிறதுக்குள்ளார பண்ணு. எல்லாருக்கும் வியாபாரம் ஆகிற மாதிரியும், அப்புறம் எல்லா மாடும் சாப்பிட்ற மாதிரியும் போடணும்.
ஒரே இடத்துல போய் குவிஞ்சிடக்கூடாது. ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி லக்ஷ்மி டே. அதுதான் நானே அலங்காரமாக வந்திருக்கேன். இப்படி பார்த்தா இங்கே படிக்கட்டு இன்னும் 2 எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. லக்ஷ்மி விருத்தி ஆயிடுச்சு. நம்ம பண்ணின படிக்கட்டு போகிறலன்னு இன்னொரு 2 படிக்கட்டு, 7 படிக்கட்டுலேருந்து 9 படிக்கட்டுக்கு வந்துடுது. 5 2 7 5 2 7. இப்போ கூட வசதியாக தான் வருது வாயில். புரியுதா? அப்போ லக்ஷ்மி விருத்தி ஆகிறான்னு அர்த்தம். எல்லோரும் லைஃப்பில் லக்ஷ்மி விருத்தி ஆகிறான். அதான் காமாட்சி போய் இன்றைக்கி கும்பிட்டுட்டு அவளுக்கு லக்ஷ்மி டே இல்லையா, அதனால் லக்ஷ்மி அங்கே வச்சுட்டு வந்தேன் நான். கீழே 5 ரூபா 10 ரூபா எல்லாம் கையில் வச்சுக்கணும், வெறுமனே வரக்கூடாது. இல்லைன்னா அந்த திருமங்கை ஆழ்வார் மாதிரி யார்கிட்ட போய் கொள்ளை அடிச்சுட்டு கையில் வச்சுக்கணும், பர்ஸில் சுவாமிகிட்ட போட்டுட்டு வரணும். 5 ரூபா 10 ரூபா புரியுதா? இதெல்லாம் பண்ணணும். இதெல்லாம் என்னென்னா இஎம்ஐ, சாஸ்திரம் கொடுக்குற இஎம்ஐயை அடைக்கிறது. புரியுதா? பஞ்சமகா யஜ்ஞம், இது ரொம்ப மைண்டில் வச்சுக்க வேண்டிய விஷயம். அப்படி அந்த கடனை, இந்த கடன், ஸ்தூலமான கடன், சூக்ஷ்மமான கடன்லாம் அடைச்சவன் எங்கே வரான்னா சாதன சதுஷ்டயத்துக்கு வருகிறான். சாதன சதுஷ்டயத்துக்கு வந்தவன் அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. சாதன சதுஷ்டிய அனந்தரம் பிரம்ம விசாரம் செய்யப்பட வேண்டும். அப்போ என்ன ஆகிறது? பிரம்மவேத பிரம்ம இவ பவதி பிரம்மவித் ஆப்னோதி பரம். அவன் முக்தனாகிறான், ஜீவன் முக்தனாகிறான். நமக்கு ஒரு ஸ்பெஷலை நீங்கள் இந்த ஸ்டேட்டஸில் கூட இதை போட்டுக்கலாம். நீங்கள் நமக்கு ஒரு டைட்டில் சாஸ்திரம் கொடுக்கறது. அது என்ன அப்படின்னா மர்த்தியா. மர்த்தியா, மரணத்துக்கு உட்பட்டவன் மர்த்தியா, அப்படி ஒரு டைட்டில் கொடுக்கறது மர்த்தியா. ஆனால் அவன் அமிர்தத்துக்கு வர முடியும். எல்லாத்துக்கும் இல்லை, ஈக்கு எறும்புக்கு கொச்சுக்கெல்லாம் மோட்சம் எல்லாம் உடனே வராது. அவர் நிறைய ஜென்மம் எடுத்துட்டு வரணும் நம்மளை மாதிரி, அதுக்கப்புறம் கிளாஸுக்கு வரணும். இதெல்லாம் பெரிய விஷயமாக்கும். யதா சர்வே காமாக ஏஸ்ய ஸ்கிருதி ரிதாக அத மர்த்தியோ அமிர்தோ பவதி அத்திர பிரம்ம சமுஷ்ணுதே. மர்த்தியா, பிறப்பு இறப்பு என்ற மரணப்பிடியில் உள்ளவன் மரணமில்லா பெருவாழ்வை அடைகிறான். அப்படி கட்டோபனிஷத்தை சொல்றார். எப்பொழுது? ஹிருதயத்தில் உண்டாகும் ஆசைகளை எல்லாம் நீக்கினவன், அதாவது வைராக்கியம் அடைந்தவன். அவன் இப்பொழுதே பிரம்மத்தை அடைகிறான், உணர்கிறான். அத்திரைக பிரம்ம சமுஷ்ணுதே அப்படின்னு சொல்றார். இது ஒரு விஷயம். அப்புறம் இந்த சூத்திரத்துக்குள்ளே போகணுன்னா நம்ம 3:1:22 இன்னைக்கு சூத்திரம். அந்த சூத்திரத்தில் என்ன சொல்கிறேன்னா தது சாபாவிய ஆபத்திகி உபபத்தேகே. இதில் தது என்ற சொல்லு சேர்த்துக்கணும். அந்த சூத்திரத்தில் இருக்காது, தது அப்படின்னு ஒரு சொல்லு சேர்த்துக்கலாம். விருப்பம் இல்லைன்னா விட்டுடலாம். உங்கள் புக்கில் அது என்ன சொல்கிறது, அதில் அதுக்கப்புறம் அந்த விளக்க சொல்லுவான். அதில் 8வது சூத்திரத்தில் வியாசாச்சாரியார் ஒரு டைட்டில் கொடுத்தார் மனுஷனுக்கு, அனசயவான். அனசயவான், அனசயவான்னா எப்படிப்பட்டவன்னா, இறந்த பிறகு அவன் ஜலசரீரம் எடுத்துண்டு சொர்க்கத்தில் போய் தன்னுடைய புண்ணிய கர்மாவெல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணி தீர்த்துட்டு, நம்ம சில சமயம் பர்ஸை எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் தீர்த்துட்டு வந்துடுவான். கொஞ்சம் கொட்டுவான் காலி. காலி ஆகிறதுக்கு முன்னாடி 10 ரூபாய் எடுத்து வச்சுக்கணும்.
புரியுதா? அப்படி பண்ணணும். அதனால் அனசையவான் அவன் 5 தலத்தின் வழியாக திருப்பி மீண்டும் அவன் கிருஷ்ணகதி வழியாக மனித பிறவியை எடுக்கிறவனுக்கு ஒரு டைட்டில் அனசையவான். இப்போ நம்மெல்லாம் கூட அனசையவான் திருப்பி வந்திருக்கோம், கிருஷ்ணகதி வழியாக போய் திருப்பி வந்திருக்கோம். இப்போ நமக்கு சொர்க்க கேட்டு ஓப்பன் ஆகிருக்கு. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு தபஸில் பண்ணுறோமே, நவராத்திரி பூஜை வேறு பண்ணுறோம், அதனால் சொர்க்க கதவு திறந்துருக்கு. அங்கே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அர்ஜுன மாதிரி சொன்னீங்கன்னா திருப்பி யோக பிரஷன் கொடுப்பார். இங்கேயே சுவாமிஜி எடுத்த வகுப்பை புரிஞ்சுக்கிட்டா எங்கேயும் போக வேண்டாம். அகதிகி எது இஷ்டமோ அது நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதில் இஷ்டப்பட்டவங்க எதில் எந்த கதியில் போனோம், இதில் வரலாம் அப்படின்றத பார்த்துக்குங்க. இது தப்பு கிடையாது. ஓகே, திருப்பி எப்படி வரான்? எஞ்சிய கர்மத்தோடு வருகிறவனுக்கு பேர் அனசையவான். எப்படி எஞ்சிய கர்மத்தோடு வருவான்? எல்லா கர்மாவும் தான் தீத்துடுறானே சொர்க்கத்தில். அப்போ என்ன சொல்கிறது? சஞ்சித கர்மா கூடவே நம்ம பேக் பண்ணி அனுப்பிச்சுட்டா. அது காரண சரீரத்தில் இருக்குது. அந்த சஞ்சித கர்மாவில் ஒரு போர்ஷன் எடுத்து புண்ணிய பாபத்தை எடுத்து புதிய ஷோரூம் புரசைவாக்கத்தில், அது நான் பார்த்த முதல் ஷோரூம் புரசைவாக்கத்தில். இன்னிக்கெல்லாம் எல்லா கம்பெனிக்காரனும் எல்லா ஊர்லேயும் பண்ணுறான். ஒரு இடத்துல பண்ணுறான், இங்கே சொமசா விற்கலைன்னா அடுத்த அந்த ஊருக்கு அனுப்பிச்சுட்றான். ஒரு 5 சீரீஸ் ஆர்டர் வச்சுருக்கான். ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, தேர்டு குவாலிட்டி, 5 பிரான்ச்சு. இவனும் ஒரு நரகம் மாதிரி தான் வச்சுருக்கான். அந்தந்த ஜனங்களுக்கு அது கிடைக்கும். புரியுதா? நீ சாப்பிட்ற ஐட்டமே கூட ஒரே மாதிரி இருக்காது. பிரான்ச்சஸ் இந்த ஒரே கடையில் இருந்தால் கூட, பிராண்ட் இருந்தால் கூட வேறு வேறு கடையில் வேறு வேறு மாதிரி டேஸ்ட்டு கிடைக்கும். நான் அனுபவத்தில் சொல்கிறேன். நான் அந்த கடையில் இருக்கிறது இங்கே அனுப்பிச்சுட்டான் போல இருக்கு அப்படின்னு ஒரு யூகம், அனுமானம் இல்லை. புரியுதா? இன்ஃபர் கிடைக்கல. நானாக ஒரு யூகிச்சிட்டேன், இதெல்லாம் அப்படி அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. புரியுதா? எப்படியோ அது போட்டோம். இவனுக்கு பேர் அனசையவான். ஜீவா சஞ்சித்த கர்மாவில் எடுத்துட்டு புதிய பிராரப்த கர்மாவை அவன் கொண்டு இங்கே அனுபவிக்கிறான். நெக்ஸ்ட்டு என்னென்னா, இந்த அதிகரணத்தில் திரும்பவும் கிருஷ்ணகதியை பற்றி பேசுகிறோம். ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, அனிஷ்ட அதோகதியில் பேசுகிற நாம மீண்டும் என்ன சொல்கிறோம்னா கிருஷ்ணகதிக்கு கொண்டு. இதான் கிருஷ்ணகதி அங்கே விரிவாக பேசியாச்சு சுவாமி. இங்கேயே திருப்பி மீண்டும் கிருஷ்ணகதி வியாசாச்சாரியார் சொல்கிறாருன்னா ஒரு டெக்னிக்கலான ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இந்த டெக்னீஷியன்லாம் சொல்லுவான், டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படி சொல்லுவான். எல்லாம் அந்த மிஷின்லாம் ஸ்டாப் பண்ணிவிடுவான். பெரிய டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, சின்ன போல்ட்டு ஒன்று கழண்டிருக்கும். உனக்கு பார்த்தா ஒரு அல்பமாக இருக்கும், ஆனால் நீ அதை விட்டுட்ட கோடிக்கணக்கில் லாஸ் ஆகிடும். புரியுதா? அது ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம். அதை இந்த 4வது அதிகரணத்தில் சரி பண்ணுறார் வியாசாச்சாரியர். அவர் தான் வேத வியாசராச்ச, எங்கேயுமே தப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு. பை மிஸ்டேக்கு ஏதாவது ஆகி நம்ம ஒன்றுத்துலேருந்து எடுத்து இன்னொன்றுத்தில் எழுதும் போதே காலை விட்டுருவோம், அப்புறம் அந்த சுழியை விட்டுருவோம், ஏதோ ஒன்று பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி இதில் ஏதாவது வரத்துக்கு இவ்வளோ வாஸ்ட்டு சாஸ்திரத்தில் ஏதாவது ஒன்றை விட்டுட்டோம்னா அது தப்பாகிடக்கூடாது, தப்பாக எடுத்துப்பான் அப்படின்றதுக்காக இதை திருப்பி சொல்கிறாரு. ஓகே, அப்போ 3வது அதிகரணம் கபூய சரணா பாபகர்மா ஜாயஸ்வ மிரியஸ்வ இது திரியகம் ஸ்தானம் அதோகதி வருபவனை பற்றி விரிவாக பார்த்தோம். இங்கே மீண்டும் ரமணீய சரணா, அதாவது புண்ணிய கர்மா செய்கிறவன் கிருஷ்ணகதி வழியாக திரும்ப வருகிறான். ஒரு திருத்தத்தோட இங்கே கொண்டு போகிறார் வியாசாச்சாரியார். அது என்ன திருத்தம் அப்படின்னா, இந்த உபநிஷத்து சும்மா இல்லாமல் எங்கேயாவது ஒரு
சிலுமிசம் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணிடுறது. இங்கே சாந்தோக்கிய உபநிஷத்து 5:3-2 5:3-2 இந்த மந்திரத்தில் பிரவாகன ஜெய்வலி அவர் கேள்வி கேட்குறார், அவரே பதில் சொல்கிறார். பிரவாகன ஜெய்வலி ஸ்வேதகேத்துக்கிட்ட கேள்வி கேட்டார். பதில் சொன்னது யாருக்கிட்ட சொன்னார்? அவங்க அப்பா கௌதமர்கிட்ட சொன்னார். பையன் கேள்வி கேட்டால் அப்பா கிட்டத்துக்கு பதில் சொல்லுவானே? பையன் வரல, கோச்சுன்னு போயிட்டான். அப்பாவே வந்தார், அப்பாவே கேட்டுட்டு போயிட்டார். அதுலேருந்து என்ன தெரியுது? பையன் வரலன்னா கூட அப்பா வரணும்னு அர்த்தம். அப்போ 5:10 சாந்தோக்கியத்தில் 5வது இதில் 10வது பகுதியில் 5-6 மந்திரம். இந்த 5-6 சேர்ந்து வருது மந்திரம், பெரிய மந்திரம். அதை 4ஆக பிரிச்சிருக்கேன் நான். ஓகே, இந்த மந்திரத்தை ஆதாரமாக கொண்டு 3:1-22 சூத்திரத்தை பிரம்மசூத்திரத்தில் அமைச்சிருக்கிறார் வியாசாச்சாரியார். இதில் வரக்கூடிய சம்சயம் பூர்வபக்ஷம் அது பதிலாக இருக்கிறது தான் இந்த சூத்திரம். சம்சயம் நியாயமாக கேட்கறது, பூர்வபக்ஷன்றது இல்லை அது அப்படி தான் அப்படின்னு சொல்கிறது, நேர்மறா எதிர்மறா சொல்கிறது. இது அதுக்கு பதில் சித்தாந்தி சொல்கிறாங்க. மந்திரத்தை எப்படின்னு பார்க்கலாம். தஸ்மின் யாவத்து சம்பாதம் உஷித்துவா அதயதா இதம் ஏதம் ஏவ அத்வானம் புனகா நிவர்த்தந்தே. என்ன இந்த மந்திரத்தில் இருக்கு அப்படின்னா, கிருஷ்ணகதி வழியாக மேலுலகம் சென்றவர்கள் புண்ணிய பிராரப்த கர்மம் அனுபவித்த பிறகு சஞ்சீத்த கர்மத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்துக்கொண்டு புதிய பிராரப்த கர்மத்துடன் அதே வழியில் மீண்டும் பிறவி எடுக்க திரும்புகிறான். இப்போ நமக்கு மறுபிறவி இருக்கிறது சனாதன தர்மத்தில். இதுதான் முதல்ல சொல்கிறது. புனகா நிவர்த்தந்தே, மீண்டும் பிறவியை எடுக்கிறான். இதில் ஒரு விலங்குமும் இல்லை. 2வது பகுதியில் எப்படி வரான்? அந்த 5 தலம் இருக்கு இல்லையா, அது இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறது. எப்படி வரானா, யதேதம் ஆகாசம் ஆகாசாத் வாயும் வாயுகு பூத்வா. இந்த பூத்வான்ற சொல்லு தான் பிரச்சனைக்குரிய ஒரு சொல்லா ஆயிடுத்து. இப்போ நமக்கு எப்பயுமே பிரச்சனை கிடையாது. எவ்வளவு மோசமாக நடந்த கூட வா எல்லாம் கவலைப்படாதம்மா, லைஃப்னா அப்படி தான். இவன் ஒரு புது பாலிசி சொல்ற. ஆனால் வியாசர் சங்கரர் அப்படி விட மாட்டாங்க. புரியுதா? அவங்க கண்ணில் எண்ணெய் போட்டுட்டு பார்ப்பாங்க, தப்பே பண்ணக்கூடாதுன்னு. இதுக்கு பேர் சாஸ்திர ஆர்ஜவம். சாஸ்திர ஆர்ஜவம். ஒரு இடத்துல கூட தப்பு வரக்கூடாது. சாஸ்திரத்தில் வேதத்தில் தப்பே வரக்கூடாது. அப்படி வியாசாச்சாரிய சங்கராச்சாரியார் போட்டு வேலை பண்ணுறாங்க. புரியுதா? பூத்வா எப்படி பூத்வா? வாயுகு பூத்வா தூமோ பவதி தூமோ பூத்வா அப்ரம் பவதி அப்ரம் பூத்வா மேகோ பவதி மேகோ பூத்வா பிரவர்ஷதி. இவன் இறந்த பிறகு அவன் அடைந்த சரீரத்தோட ஜலசரீரத்தோட இந்த ஜீவா சொர்க்கலோகத்துக்கு போகிறான். இப்படி படித்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தது. அது ஒரு பெரிய சேட்டிலைட்டு மாதிரி ஒரு குரூப்பாக போகிறோம். நம்ம ஒன்றும் தனியாக ஒன்றும் போகல, அனாதியாக போகலன்றது மாத்திரம் இப்போ புரிஞ்சுக்கணும். நம்ம இறந்த பிறகு அந்த குரூப்பு விட்டுட்டு போகிறோம் ஒழிய நாம் ஒரு கும்பலோட தான் போகிறோம். அதில் ஞானேந்திரியம் இருக்குது, கர்மேந்திரியம் இருக்குது, மனசு இருக்கிறது, பிராணன் இருக்கிறது, நம்ம செஞ்ச புண்ணிய பாபம் இருக்கிறது. இதை தவிர காரண சரீரம் சஞ்சீத கர்மாவும் அதே பேக்கேஜில் இருக்குது.
இது போராதுன்னு நமக்கு ஸ்தூல சரீரமோ ஜல சரீரமாக கன்வர்ஷன் பண்ணி ஃபுல் பேக்கேஜ் பண்ணி இந்த சரீரம் மேலே போகிறது. அப்போ பிறக்கிறது இறக்கிறது, பிறக்கிறது எப்படியோ இறக்கிறது அப்படி தான். தூங்கி விழிப்பது போல் சாக்காடுன்னு வள்ளுவர் சொன்னார் இல்லையோ, அவர் இதெல்லாம் உணர்ந்து சொல்லிருக்கார். அதனால இப்போ நமக்கு வந்து டெத்துன்றது ஒரு ஒரு சாதாரண விஷயம், அது மிக சாதாரண விஷயம். டெத்தை மாற்று இவ்வளோ தூரத்துக்கு விரிவாக எந்த ஊர்லேயும் எந்த நாட்டிலையும் எந்த சப்ஜெக்ட்லேயும் பேசவே இல்லை. நம்ம ஆள் பேசுகிற மாதிரி ரிசர்ச் பண்ணியிருக்கான், தூக்கத்தை ரிசர்ச் பண்ணியிருக்கான், ட்ரீமை ரிசர்ச் பண்ணியிருக்கான், ஜாக்கிரதை ரிசர்ச் பண்ணியிருக்கான். எல்லாம் இதுக்கு தான் டாக்டர் பட்டம் கொடுக்கணும், புரியுதா? ஆக்சுவலி பூத்வா பிரவர்ஷதி. அப்போ அவன் எப்படி வரான்னா, இந்த சரீரம் அங்கேருந்து ஆகாசத்து வழியாக வரான், அதுக்கப்புறம் வாயு வழியாக வரான், அப்புறம் வாயுலேருந்து மேகம் புகையில் வரான், தூமம் புகை வழியாக வந்து மேகத்து வழியாக வந்து மேகத்திலிருந்து மழையாக வரான். கரெக்டாக தானே இருக்கு? இதில் என்ன திருத்தம் இருக்கு? நமக்கு அந்த சமஸ்கிருத சொல்லு புரியல. பூத்வான்னா அப்படியே இந்த ஜீவா என்ன பண்ணுறான்னா, ஜலசரீரத்தில் இருக்கவன் ஆகாசமாகவே ஆகிவிடுகிறான், பிகமிங். அது எப்படின்றத, தப்பு எங்கே இருக்குன்றத, நம்ம திருத்தம் எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். அது அங்கே பார்த்துக்கலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்கிறது? தக விரிஹி யாவா ஓஷதி வனஸ்பதையாக தில மாஷா இதி ஜாயந்தே. அதாவது பஞ்சாகினி வித்யா மூலமா சொன்னது போல மழை என்பது ரெண்டாவது அக்னியாகும். இதன் பிறகு பூமிக்கு பிறகு ஆண் பெண், இதில் வந்து அப்புறம் குழந்தை பிறந்து 10 மாதம் கழிச்சு அது முழுசாக வருது, ஜாயந்தே. இந்த 4வது பகுதியில் ஒரு ஹிண்ட் கொடுக்கறது உபநிஷத்து. அது வந்து சங்கராச்சாரியருக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப பிடிச்சதுன்னா என்ன அர்த்தம்? இந்த அரிது மானிடராய் கொடுத்த இந்த பிறவிய இவன் இப்படி விளையாட்டா போயிடுறானே. பாலஸ்தாவது கிரீடா சக்தா, தருணிஸ்தாவது தருணி சக்தா. ரோட்ல நாங்கள் வரும்போது தருணி சக்தா இறங்கி போய் பலர்னு அறையணும் போல இருக்கு. டைம் வேற ஆயிடுச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க? சரி, ஒன்றும் செய்ய முடியல, டைம் இது வேற இருக்கிறது, காட்சி வேற நமக்கு வந்து இப்படி இனிமே இப்படி தான் கட்டிட்டு வரணும் போல. என்னோட வந்தவங்களுக்கு அதெல்லாம் தெரியலன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தெரியாது, நல்லவர்கள். நமக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுதுறாங்க, எல்லாம் தெரிஞ்சுட்டு சரி தருன்னு எல்லாமே போயிட்டு வயசு எல்லாத்தையும் வீணடிச்சுட்டு மனுஷன் போயிடுறாங்க. அதனால் சங்கரர் வந்து அவர் நடந்தே போயிருக்காரு இங்கேருந்து, காலடியிலேருந்து. இந்த பெரியவங்களுக்கெல்லாம் எப்படின்னா ஒரே வீச்சிலே எல்லாத்தையும் பார்த்துருவாங்க. நமக்கு இப்படியே இப்படி போய் மொத்தமாக காட்டினா இங்கே பாரு என்ன இருக்குன்னு, என்ன இருக்கு? ஒன்றும் இல்லையா. இவனுக்கு பகல்லே பசுமாடு தெரியாது, ராத்திரி எருமை மாடு எங்கே தெரியும்? புரியுதா? அந்த மாதிரி விஷன் பெருசாக இருக்கணும், அப்போ தான் எல்லாம் தெரியும். புரியுதா? அதனால் இங்கே என்ன எடுத்துக்கிறாரு, இந்த மந்திரத்துக்குள்ளே ஒரு சொல்லு வந்துடுத்து, அது என்ன, அதை பிடிச்சிக்கிறார் இவர். அதவை கலு துர்நிஷ்பிரபதரம், துர்நிஷ்பிரபதரம் அப்படின்னா என்னன்னா, அதவை இந்த மனுஷ ஜென்மம் இந்த விருஷ்டியிலிருந்து மழையிலிருந்து பூமி ஆண் பெண் அதில் டைரக்டாக வர்றது இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நிறைய தடைகள் இருக்குது. மனுஷ பிறவி வர்றதுக்கு
அங்கே நிறைய இடைஞ்சல்கள் இருக்கிறது, தப்பி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு சங்கராச்சாரியார் ஒரு அழகாக உதாரணம் ஒன்று கொடுக்குறாரு, பியூட்டிஃபுல் உதாரணம். அதாவது அவன் எப்படி வரானான்னா, நல்லா பழுத்து பழம் தொங்குறதான் மேலே மரத்தில், கட கட கடன்னு ஏறுறான், பிரயத்தனம் படுறான், அந்த கலையை பிடிக்கிறான், இந்த கலையை பிடிக்கிறான், பிடிச்சி ஏறி இன்ட்ரெஸ்டோட உற்சாகத்தோட. அப்படிலாம் நீங்கள் போயிருக்கீங்களா? அதுவும் உங்களுக்கு அனுபவம் இருக்கும்னு தெரியல. மரத்து மேலே ஏறி அந்த மரத்தை பழம் சாப்பிட்றது இருக்க, அதில் ஒரு சுகம் இருக்குது. கடையில் வாங்கி விற்கிறது ஃப்ரெஷ்ஷாக அங்கேயே சாப்பிடலாம், அதுதான் ஒரிஜினல் ஆர்கானிக். அப்படி ஏறி அந்த பழத்தை நல்லா புசிச்சு ரசித்து சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சிடுச்சு. உணவை அறிந்து விட்டான். இப்போதான் உணவை அறிந்து அதிக மகிழ்ச்சிகள் துள்ளும் பொழுது கலையை விட்டான். அங்கிருந்து கவிழ்ந்தான், விழுந்தான், பூமியில் மூர்ச்சியாகி அப்படியே டெட் பாடி மாதிரி மயக்கத்தில் 10 பேர் தூக்கிட்டு வந்து அவங்க வீட்டில் போட்டாங்க. ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாமல் மூச்சு ஆகிட்டான். இதே மாதிரி இவன் ஆகாச வாயு வழியாக விருஷ்டியில் வரும்போது எங்கேயோ மிஸ் ஆகிறான். மனுஷனாக ஆக வேண்டியவன் மிஸ் ஆகிறான். எப்படி மிஸ் ஆகிறான் அதையும் அவர் விளக்கமாக சொல்கிறார். ஏன்னா மனுஷ சாப்பிட்ற உணவுலேருந்து தான் ரேத்தஸ் உண்டாகிறது. அந்த ரேத்தஸ் சரீரம்தான் குழந்தையாக உண்டாகிறது. அது வர்றது தடாப்பட்டிடுது. இந்த மழை பெய்யுறத அந்த ஜீவா வரான் இல்லையா, அங்கேருந்து எல்லா மழையிலும் இல்லை, ஏதாவது ஒரு மழையில் வருவான். அப்படி தப்பி தவிர வரக்கூட மழை மலையிலையோ கடல்லையோ போய் கலந்துருத்துனா அதுக்கப்புறம் அது எப்போ அவன் மனுஷனாக பிறக்கிறது எவ்வளோ ஜன்மம் ஆகும் யோசிச்சு பார் மகனே அப்படின்றாரு சங்கராச்சாரியர். சரி, பூமியிலேயே கரெக்டாக நல்ல ரெட் சாயிலோட இருக்கிற பூமியில் பிறந்துட்டான், வந்து உணவாயிட்டான். அதுதான் விருகி ஓஷதி வனஸ்பதேகா மாஷா. நல்ல அரிசி, பார்லி அந்த காலத்துலேருந்தே இருக்குது, ஃபேமஸாக இருக்கிறது. அதனால தான் நமக்கு ஜுரம் அடித்தா பார்லி கஞ்சி கொடுக்குறாங்கள. பார்லி வேற, ஜவ்வரிசி வேற. பார்லி கஞ்சி உடம்புக்கு நல்லது. அதனால் இந்த பார்லி அந்த வேத காலத்துலேருந்து இருக்குது, நமக்கு ரெகுலராக பயிர் பண்ணுற இடம். இந்த இதெல்லாம் இருக்குது. சாப்பிட்டு உணவாகி அந்த உணவு பிரம்மச்சாரியோ சிறுவர்களோ சிறுமிகளோ அல்லது சன்னியாசியோ இவர்கள்லாம் சாப்பிட்டா ஜீவா வரமாட்டான். அப்போ உணவு யார் சாப்பிடணும்? கல்யாணமாக போகிறவனோ கல்யாணம் ஆனவனோ நல்ல உணவை சாப்பிட்டு அதுலேருந்து விந்து அதில் ரேத்த சரீரம் அது பெண் என்ற அக்னிக்குள்ளர போய் 10 மாதம் சுமந்து அந்த குழந்தை வெளியில் வரணும். அப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது வெளியில் வர்றதுன்னா அதுக்குள்ளர இவ்வளோ இடைஞ்சலுக்கு பதிலாக டிராஃபிக்கு மத்தியில் ஆக்சிடெண்ட்டாக நம்ம பிறந்திருக்கோம். நாம் எப்படியோ வந்துட்டோம் அப்படின்றது பார்க்குறோம். சில பேர் கல்யாணமாகி குழந்தை பிறக்காமல் இருக்கிறது பார்க்குறோம். இப்போ பிரார்த்தனை பண்ணணும். புரியுதா? இப்போ அதை விட கொடுமை உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. கல்யாணம் ஆகாமல் இருந்துட்டா கூட பரவாயில்ல, கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லைன்னா கஷ்டம். அப்படியே ஆகிட்டு அந்த குழந்தை வேறு மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோ, குழந்தைய பெற்றுக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. எப்படி பெற்றால் தான் பிள்ளையான்னு எம்ஜிஆர் பாடினோம். அதனால் புள்ள பெற்றுக்கிறதும் பெரிய விஷயம், பெத்த புள்ள அது சரியாக இருக்கிறதும் அதை விட பெரிய விஷயம். அப்படியே சரியாக இருந்தாலும் அது கரெக்டாக கிளாஸுக்கு வர்றது,
அதை விட கஷ்டமான எல்லாமே டிஃபிகல்ட்டான விஷயம். பாஷ்யக்காரர் வர்ணிக்கிறாரு, அதோ வை கலு துர்நிஷ்பிரபதரம். அந்த சொல்லுக்கு இன்டர்பிரேட் பண்றாரு, சூக்ஷ்மத்தில் மழை நீராக வழியாக வரும் அந்த ஜீவா கடலிலோ மலையிலேயோ பெய்ய நேர்ந்தால் மீண்டும் ஜீவனாக வருவதற்கு பல ஜென்மமாகும். அப்படி இல்லாமல் மழை துளியில் சிறுவனோ பெண்ணோ பிரம்மச்சாரியோ துறவியோ அலியோ சாப்பிட்டால் குழந்தை பிறக்காது. புரியுதா? அவனுக்கு அப்பயும் அந்த பிறவி தள்ளி போய்விடும். அதாவது விருஷ்டிலேருந்து வந்த உணவு அது ரேதஸ ஆகாமையே வேஸ்டாக போயிடும். புரியுதா? இதெல்லாம் மீறி திருமணம் செய்தவன் சாப்பிட்டு ரேத சரீரமாகி அந்த பொண்ணும் அந்த பையனும் ஆனந்தமாக சந்தோஷமாக ஒத்துமையாக இருக்கிறதே இப்போ பெரிய விஷயமா இருக்கு. கல்யாணம் ஆகும்போது இப்படி பார்க்குது, எதிர் முதிர்மா சாமானிய விஷயம். இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது, ரெக்கார்ட் ஆகணும். அதனால் நம்ம சும்மா பார்த்துட்டு சாட்சியாக சும்மா இருக்கணும், அவ்வளோதான். அப்போ மனித பிறவி இதில் என்னன்னா, அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருடு இல்லாமல் பிறத்தல் அரிதலும் அரிது. அந்த கண்ணு காது முழு முழுன்னு எல்லாம் இப்போ குழந்தைங்க வந்து முழு முழு முழுன்னு அழகாக இருக்குது. அது உண்மையான அழகா இல்லை அந்த கார்னரில் இருக்க அந்த பார்பர் பண்ணி கொடுக்குற அழகான்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு அழகாக இருக்குது. இப்போல்லாம் வந்து நடிகை சினிமா அதெல்லாம் ஃபெயில் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வீட்டு பொண்ணே வந்து ஒரு மாதிரி இருக்கிறது, ஸ்டார் மாதிரி இருக்கிறது, மினி ஸ்டார் மாதிரி எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்கிறது. எல்லாம் பியூட்டி அழகாக இருக்குது, ஏதோ பியூட்டி இருக்குது. ஒன்றே ஒன்றும் இல்லை, சமய வசதி புத்தி இல்லை, அவ்வளோதான். மீன் இல்லைன்னா அது அந்த 2 ரூபா ஐஸ் இப்படி ரோட்டில் வந்து சாப்பிட்டுட்டு அந்த வண்டிக்கு வழி விடாமல் இருக்குமா சொல்லு? 2 ரூபா. நான் ப்ரெசண்ட்டில் இருக்கேன். ஆனால் நீ பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப இந்த அந்த அகாடமிக்கில் வேறு படிச்சுட்டு வரதுக்கெல்லாம் எல்லாமே பெரிய இது பார்த்தா எல்லாம் வந்து அழகாக முழு முழுன்னு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் ரொம்ப அது சிரிக்கிறது. அப்புறம் ஒன்று சொருகிண்டு ரோட்டில் தானாக பேச்சுன்னு போகிறது, சடனாக இப்படி கணேஷ் மாதிரி சிரிக்கிறது. இன்னும் பயமாக போயிட்டு ஐயோ என்ன நினைப்பு, அதுவே சிரிக்குது. ரோடு வேற கிராஸ் பண்ணுறது, மெயின் ரோடு பா. இதெல்லாம் நம்ம நீ சும்மா தானே வரேன்னு நினச்ச, காரில் சும்மா வரேன், எல்லா காட்சியும் பார்த்துட்டு வரேன் நான், பிரம்மாஜி மாதிரி எல்லாத்தையும். ஓ ஜனங்கள் இப்படியெல்லாம் போகிறார்கள் அப்படின்றது. அப்படியே அவன் வந்து நல்லவனாக இருந்து புத்தியோடு வந்தானா சமய வாழ்க்கையில் இருக்க அனுஷ்டானங்களை பண்ணுறதில்ல, அனிஷ்டாதிகரணத்துக்கு பேர். சரி, அவன் அதில் வந்து கொஞ்சம் பூர்த்தம் பண்ணுறான். சமய வாழ்க்கையில் கற்பூரம் ஏற்றுறான், ஊதுவத்தி. நான் அதனால தான் ஒவ்வொரு வீட்டுக்கு போனதும் முதல்ல பூஜை ரூம் எங்கே இருக்குன்னு கேட்பேன். ஒரு வீட்டுக்கு போனேன், பெரிய ஆள், ரொம்ப பெரிய ஆள், மால்லாம் வச்சுருக்காரு. அவர் ரொம்ப கிரேட் பர்சன். மால் வச்சுருக்காருன்னா நீ அவர் எவ்வளோ கிரேட்டாக இருப்பார். இப்போ அவர் வீட்டுக்கு போனேன், பூஜை எல்லார் வீட்டுக்கும் ஒரே மாதிரி தான், பூஜை ரூம் பண்ணும், பூஜை பண்ணும். மணி அடிக்கிறாங்க, மணி இருந்தது ஆனால் சத்தம் வரல. அது உள்ள ஒரு இது இருக்குல்ல, அது இல்லை. மால் இருக்கு, மணியில் பெல்லு இதில் இல்லை, நாக்கு இல்லை. என்ன பிரயோஜனம்? பரவாயில்ல அந்த இது வச்சு அடுங்க அப்படின்னு, பாத்திரத்தை வச்சு அடி அப்படின்னு ஏதோ ஒரு சத்தம் உண்டாக்கணும், மங்கள சப்தம் உண்டாக்கணும். புரியுறது உனக்கு, புரியுறது உனக்கு. இப்போ சமய வாழ்க்கையில் இல்லை, ஓய் சமய வாழ்க்கையில் இல்லை. அதனால தான் அந்த திரிவேணி சங்கமத்தில் ஜால்ரா வாங்கி கொடுத்தேன்.
என்னை பார்த்தவங்களாம் கொடுத்தேன். இப்போ சமீபத்தில் ஒரு வீட்டுக்கு போனேன். அவங்க அடிச்சுக்கிட்டே வந்தாங்க. நீங்கள் அயோத்தியில் வாங்கி கொடுத்தீங்களே அதே இது அப்படின்னு. பகவானே, ஒருத்தராவது அது உபயோகமாச்ச. அந்த திரிவேணி சங்கமத்தில் கங்கை செஞ்ச புண்ணியத்தில் ஒரு இது பார்த்தேன். புரியுறதா? இப்போ இதெல்லாம் சமய வாழ்க்கை. அப்படியே சமய வாழ்க்கைக்கு வந்தவன் சமுதாய சேவை செய்ய மாட்டான். எவன் எக்கெடு போனாலும் என்ன, எனக்கு என்ன அப்படின்றது இருப்பான். அதுலேயே சப்போஸ் வந்துட்டான்னு வச்சுக்கோ, சோஷியல் ஒர்க்கு பண்ணுறான். டப்பு ஒருத்தனும் கொடுக்குறது. பணம் நேரம் ரெண்டுமே எதுக்கு இருக்கு? எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளை குட்டிக்கு. புரியுதா? அவ்வளோதான். இன்னொருத்தர் பற்றி யோசிக்கிறது அதுக்கெல்லாம் டைமே இல்லை. அதான் தத்தம், கிருப்பனகா, எவ்வளோ சொல்கிறது, லோபி, அப்புறம் நிறைய இருக்குது. அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்களா? புரியுதா? அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்போ தானம் இருக்கு இல்லையா, இந்த தானம் கொடுக்கணும். குறிப்பாக நீ சொர்ண தானம் கொடுக்குறியோ இல்லையோ, சொர்ண தானம் கூட கொடுத்துருவான் போல இருக்கு. இந்த பணம் கொடுக்க மாட்டான் போல இருக்கு. அதுவும் இப்போ நமக்கு பழக்கமும் இல்லை. இப்போ படித்தா அந்த ஜிபிஎஸ் அனுப்பிச்சு அது வேற பழக்கம் ஆயிடுச்சா, பணமே தொடரதில்லை. இப்போ தானம், அன்னதானம், புரியுதா? எல்லா தானத்தை விட நிதானம், அது ரொம்ப முக்கியமான தானம். அதெல்லாம் இருக்கணும். புரியுதா? இப்போ தானம் கொடுக்கறது அரிதோ அரிது. அப்போ நீ இந்த மகனே இந்த உலகத்தை பரீட்சை பண்ணு. பரீட்சலோகான் கர்மசிதான் பிராமணா. சத்துவகுணம் அடைந்த சாதகன், அதாவது விவேகி, கர்மத்தையும் உபாசனையினால் அடையும் லோகங்களை பரீட்ச நிர்வேத ஆயாத். பரீட்சைய நிர்வேதம் ஆயாத். விசாரம் செய்தவன் வைராக்கியத்தை அடைகிறான். சொர்க்கத்திலும் அதுக்கு மேல் இருக்கிற உலகங்கள் மீதும் கிருஷ்ணகதி சுக்லகதியில் அவன் வைராக்கியத்தை அடைகிறான். இது வெறுமன உபநிஷத்து படித்தவங்களுக்கு புரியுமோ? இது பிரம்மசூத்திரம் படிக்கிறதுனால நமக்கு புரியுது. அப்போ அகிருத்தகா கிருத்தேன நாஸ்தி இஸ் ஈக்குவல் டு பிரம்மன். தது, அந்த பிரம்மத்தை அடைவதற்காக சக சமித்பாணிகி விஜானார்த்தம், வைராக்கியம் அடைந்த முமுக்ஷு சமித்பாணியுடன், அதாவது பணிவன்புடன் அந்த ஞானத்தை அடைவதற்காக பிரயத்தனம் செய்கிறான். அதற்காக ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரும் அபிகச்சேத் ஏவ, அந்த மந்திரத்தில் போய் பாருங்க, அதிகச்சேத் ஏவகாரம் வேற போட்டிருக்கு. கண்டிப்பாக அவன் குரு சாஸ்திரத்தை போய் அடைவான், அடைய வேண்டும். அப்ப ஆத்ம ஞானத்திற்காக வேண்டி ட்ரெடிஷ்னல் டீச்சர், மரபு வழியில் வந்தவர்கிட்ட பிரம்மத்தில் நிலை பெற்ற குரு அடையிறது ரொம்ப ரேரஸ்ட். ரேர். குரு கிடைக்கிறது, ஆச்சாரியன் கிடைக்கிறதே ரேர். தேசிகன் கிடைக்கிறது அதை விட ரேர். குரு கிடைக்கிறது அபூர்வம், குதிரை கொம்பு மாதிரி அபூர்வம். அது குரு கிடைக்கிறது. இப்படி நமக்கு இப்போ அப்படி தட்டினா யூடியூப் இருக்கு, எல்லா சாஸ்திரமும் அதில் வந்துடும். அப்போ என்ன அர்த்தம்? அந்த எது இது இருக்கோ ஃபோனு, நீங்கள் என்ன பண்ணணும், வியாழக்கிழமைன்னு அந்த ஃபோனை எடுத்து வச்சுட்டு பூஜை பண்ணணும். அந்த தட்சிணாமூர்த்தி பூஜை பண்ணல, அதுபோல் அந்த ஃபோனுக்கு பூஜை பண்ணணும். அதுதான் எல்லா மந்திரமும் கொடுக்குது, எது இருந்தாலும் கொடுக்குது. கூகுளே குரு. குரு கூட சாஃப்ட் லைனில் வந்துட்டார், சாஃப்டாக வந்துட்டார். டைரக்டாக இருந்தால் சாஃப்டாக இருக்கணும், அப்படி இருக்க முடியல, அதனால சாஃப்ட் லைனில் வந்துட்டார். வெரி டிஃபிகல்ட். அதாவது முண்டகோபனிஷத்தில் மந்திரத்தில் என்ன சொல்கிறதுனா, கர்மத்தினாலும் உபாசனாலும் அடையும்
மார்க்கங்கள் கிருஷ்ணகதி சுக்லகதி லோகங்களை நன்கு ஆராய்ச்சி பண்ணினவன். யார் ஆராய்ச்சி பண்ண முடியும்? பிரம்மசூத்திரத்துக்கு வந்தால் தான் கிருஷ்ணகதினா என்ன, சுக்லகதினா என்ன, இவ்வளோ விவரம் நம்ம வேற எங்கேயாவது படித்தோமா? சும்மா 2 தடவை அப்படி படிச்சுட்டு கிருஷ்ணகதி சுக்லகதி படிச்சுட்டு போயிடுவான். ஆனால் இங்கே கிளாஸ் மேலே கிளாஸ் போட்டு அப்படி ஆராய்ச்சி பண்ணினவன்னா யாருன்னாங்க? உண்மையிலேயே உபநிஷத்து சொன்ன பரீட்ச லோகான் கருமச்சிதான் பிராமணாகா, அது நாம தான். நிர்வேதம் ஆயாத்து அது வந்துதான், அது கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. என்ன, சிலருக்கு வந்திருக்கும், சிலருக்கு வந்திருக்காது. அது என்னது? வைராக்கியம். நம்ம எல்லாருக்கும் வந்திருக்கு சஃபிஷியண்ட்டாக. எப்படி தெரியுது? அதான் எப்போ கூப்பிட்டாலும் வரீங்களே, அதுலேருந்து தெரியுது உங்களுக்கு வைராக்கியம் வந்து. வைராக்கியம் அடைந்த முமுட்சு ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குருவை அடையத்தான் வேண்டும். அதாவது என்ன சொல்கிறதுன்னா, வேதாந்தன்றது நீண்ட நெடிய கடினமான பாதை. முன்னாடி என்ன சொன்னோம்? பிறவி கடினம் சொன்னோமா? இப்போ என்ன சொல்கிறோம்? அப்படியே பிறவி கிடைச்சாலும் வேதாந்தத்தில் தொடர்ந்து ஜர்னி பண்ணுறது கடினம். கன்சிஸ்டன்சி இல்லை. ஓஹோன்னு இருப்பான். ஒரு ஆடிட்டர் ஒருத்தர் இருந்தார். நாங்கள் அந்த காலத்தில் கட் ஆஃப் பண்ணிட்டு உருட்டுன்னு வரட்டுவான். இப்படி படிப்பான், அப்படி படிப்பான். இப்போலாம் எங்கே சுவாமி போகிறதே? எவ்வளோ வேலை இருக்குது, வீடு வந்தது, அப்புறம் குழந்தை எல்லாம் நிறையா எல்லாம் வந்தது. இப்படியே சொன்னார். மனுஷன் செத்தே போயிட்டார், அது வேறு விஷயம். புரியுதா? இப்படி செத்து போகிறது தெரிஞ்சுன்னா முன்னாடியே இந்த கிளாஸுக்கெல்லாம் வாயா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். புரியுதா? போயிட்டார். அப்போ சதாச்சாரன் உள்ளவனும் கூட மீண்டும் மனித சரீரம் வருவது அத்தனை கடினமாக உள்ள விஷயம். 5, 10, 5, 6 மந்திரம். அப்போ இன்றைய இதுக்கு பிறகு நம்ம சூத்திரத்துக்குள்ளே போனோம்னா, ஏன் இந்த சூத்திரத்தை வியாசாச்சாரியார் எடுக்கிறார்? 5 நிலையில் இறுதியாக வரக்கூடிய ஆண் பெண் நிலை சரீரத்தை எடுக்கிறோம்னா மீண்டும் பிறக்கிறான். அதில் ஆகாசாத் வாயு வாயோர் பூத்வா தூம பவதி, தூமோ பூத்வா அப்ரம் பவதி, அப்ரம் பூத்வா மேகோ பவதி, மேகோ பூத்வா பிரவர்ஷதி. ஆகாசாத் வாயு வாயோர் பூத்வா பிகமிங் அப்படி சொல்லிடுது. இப்போ நீங்கள் சங்கரமடத்துக்கு வகுப்பு கேட்கிறீர்கள், இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. நீங்கள் சங்கரமடத்திற்கு வகுப்பு கேட்கிறீர்கள், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டு, நீங்கள் சங்கரமடமாகி இந்த வகுப்பை கேட்கிறீர்கள். அப்படி சொன்னால் அப்படி இருக்கும். உங்களுக்கே தெரியுது, இப்போ அபத்தமாக இருக்கு. அப்போ இந்த மனுஷன் ஆகாசமாகி, ஆகாசத்தின் ஒரு அம்சமாகி இருந்தால் கூட பரவாயில்ல, ஆகாசமாகி சொல்லிட்டா அடுத்த வாயுக்கு போக முடியாது. ஏன்? ஆகாசம் ஆயிட்டானா இந்த மேலேருந்து சொர்க்கத்திலேருந்து வரா இல்லையா, அவன் ஆகாசம் ஆயிட்டான்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்? வாயு கூட ஆக முடியாது. ஏன்? இன்ஃபினிட் ஆகாசம், எல்லாமே ஆகாசம் இருக்கும்போது வாயு மாதிரி செப்பரேட்டாக எப்படி வர முடியும்? வரவே முடியாது. வாயுவே அங்கே அட்டாக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் மீதி 5 தளம் வரைக்கும் ஆண் பெண் மனுஷ சரீரம் எங்கே அடையாறது? இப்படி உபநிஷத்து சொல்லிடுத்த அதை தான் எடுத்துக்கிறது. பூத்வா. இப்போ நிவர்த்தந்தேன்றது திரும்புகிறார்கள், அழகாக இருக்காது. ஆனால் பூத்வான்றது வாயுவாகிறார்கள், ஆகாசமாகிறார்கள், மேகமாகிறார்கள், புகையாகிறார்கள். அதுவே ஆயிடுதான், ஃபுல்லாகவே ஆயிடுதான். புரியுதா? நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் மாதிரி ஆக முடியாது. இது ஒரு மகத்தான உண்மை. அவரை நம்ம ஃபாலோ பண்ணல மொழிய, அவரை மாதிரியே நான் ஆயிடுவேன். ஒன்று, ஒரு வஸ்து இன்னொரு வஸ்துவை ஆக முடியாது. எக்ஸு ஒய் ஆக முடியாது.
அதனால் அந்தந்த ஜீவா ஏற்கனவே சொல்லிருக்கோம், இண்டிவிஜுவல் இண்டிபெண்ட் ஜீவான்னு. அந்த மாதிரி இப்போ இதை பண்ணினோம். புரியுதா? அதனால் நமக்கு எதுவுமே பெருசாக தெரியாது. இவா 2 பேருக்கு பெருசாக இருக்கும். நமக்கு பெருசாக தெரியுது 1 பணம், 2 ஹர்ட்டு. பணம் நன்னா தெரியும், அது வர்றது போகிறது தெரியும். அப்புறம் ஹர்ட் பண்ணிட்டான். இன்னும் ஹர்ட் பண்ணிட்டான், அந்த பாஷையே தெரியாமையே சொல்கிறான். என்னடா ஹர்ட்டுன்னா என்ன? ஹர்ட்டுன்னா என்ன முதல்ல சொல்லு. புண்படுத்திட்டான். இன்னைக்கு ஒரு அம்மா சொல்லிச்சு காலையில், காயப்படுத்திட்டான். அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த காயத்தை காயப்படுத்திட்டான், இந்த காயத்துக்குள்ள இருக்கிற மனசை காயப்படுத்திட்டான். புரியுதா? ஹர்ட் டெய்லி மனசில் ஹர்ட் ஆகிறது. சில குழந்தை போய் இதில் போய் இடிச்சுக்கும், கல்லில். இந்த பக்கம் போனால் படிக்கட்டில் இடிச்சுக்கிறோம், அந்த பக்கம் போனால் இதில் பிடிச்சிக்கும். எங்கே எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தைய பிடிச்சிக்கிறதே பெரிய வேலையாக இருக்கும். சில பெரிய குழந்தைங்க மனசில் காயப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவன் சொல்லிட்டான், இவன் சொல்லிட்டான், காயமோ காயம். இந்த காயம் இதுவே காயமே, இது பொய்யடா காற்றடைத்த பையடா சொல்லும்போது கண்டென்ட்டே பொய், கண்டெய்னரே பொய் சொல்லும்போது கண்டென்ட் எப்படி மெய்யார்? காயமாக்கிட்டான். என்ன இனிமேல் தமிழில் சொல்லு. ஹர்ட் சொன்னா அடிப்போழ என்னை காயமாக்கிட்டாங்க, எங்கள் அத்தை காயமாக்கிட்டாங்க, எங்கள் மாமியார் காயமாக்கிட்டாங்க, என் மருமகள் காயம். இனிமேல் பிரித்து சொல்லாத. பிரித்து சொல்லும்போது உனக்கே கொஞ்சம் ஒரு ஷேமாக இருக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? ஹர்ட்டுன்னா ஈகோ சொல்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது பிரித்து அழகாக காயப்படுத்தி விட்டான், என் பாஸ் காயப்படுத்தி விட்டான், மதிக்கெட்ட மன்னன் அப்படி சொன்னான்ல ஸ்வேதகேது, அந்த மாதிரி காயப்படுத்தி விட்டான். புரியுதா? அப்படி சொல்லு. என் குருநாதர் என் மனதை காயப்படுத்தி விட்டார். ஹர்ட்டா? குழந்தைங்க வார்த்தை சொன்னால் லூசுன்னு அர்த்தம். உன்னை எப்படி யார் காயப்படுத்த முடியும்? அது உள்ளே பேக் பண்ணி உள்ளே பத்திரமா வச்சுருக்கான், அதில் போய் இப்போ காயப்படுத்துகிறானா? அப்போ நீ காது வழியாக போய் அந்த மனசு இருக்கிற இடத்த போய் கண்டுபிடிச்சி, மனசு தான் பாஸு காதுக்கு. ஆனால் இவர் அதில் வேலைக்கார மாதிரி அந்த காதில் கேட்ட விஷயத்துக்கு வேலைக்கார மாதிரி மனசை கொண்டு போயிட்டு, யார் கர்த்தா யார் காரணம் ஒரு கன்றாவி தெரியும். ஓகே, இவரை காது மூக்கு சென்சஸ் எல்லாம் கரணம். இந்த கரணம் கர்த்தாவை என்னைக்காவது காயப்படுத்துமா? என்னைக்காவது சொல்லுங்களேன். நான் நியாயமாக தானே கேட்குறேன். நீங்கள் இப்படி கேட்குறதே ஹர்ட்டாக இருக்கு சாமி, எப்படி? அதனால் ஹர்ட்டு மாத்திரம் பண்ணக்கூடாது. புரியுதா? ஹர்ட்டு எங்கே பண்ணக்கூடாது? ஹர்ட் ஆகிக்க கூடாதுன்ற, காயப்படுத்திக்கூடாது. ஏன்னா கர்த்தா கரணம் வேற, கரணத்தினால கர்த்தா கரணமாக ஆகக்கூடாது. ஓகே, இது 2 தான் தெரியும். ஆனால் வியாசர் வேற லெவலில் இருக்கார். இந்த சின்ன விஷயத்த பூத்வான்ற விஷயத்த எடுத்துட்டு அலசுறார். இப்போ உனக்கு பிரச்சனையே வரும்போது, வீட்டு பிரச்சனை வரும்போது, பணப்பிரச்சனை வரும்போது, மனப்பிரச்சனை வரும்போது, தேசத்தில் இருக்க சைனாக்காரனை பாரு, பாகிஸ்தானை பாரு, ஸ்ரீலங்காவை பாரு, அவன் நாட்டில் இருக்கிற மற்ற பிரச்சனைலாம் பாரு, இஸ்ரேல் இந்த பக்கம் இருக்கிற எத்தனையோ உலக நாடுகள்லாம் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கண்ணை திறந்து பாரு, உன் வீட்டு பிரச்சனையா அதில் பாரு, ஒன்றுமே இருக்க. புரியுதா? அப்படியே ரொம்ப உனக்கு தவிச்சுன்னு வச்சுக்கோ உங்கள் வீட்டு பிரச்சனை, அப்படியே இறங்கி ஒரு ஸ்லம்முக்கு போ. புரியுதா? இல்லை ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணு. ஏங்க இங்கே படிச்சுட்டு இருக்கீங்க, எங்கே உங்கள் வீட்டுக்காரர்? அது வராது. புரியுறதா? ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தேன்னா உன் ப்ராப்ளம் என்ன ஆகிடும்? பஸ்மாய்
சாம்பலாயிடும். உனக்கு வீடு கொடுத்து வசதி கொடுத்து இவ்வளோ அறிவு கொடுத்து நவராத்திரி கொழு கொடுத்து இந்த பக்கம் சாமியெல்லாம் கொடுத்து இந்த பக்கம் சுவாமிஜியை கொடுத்து சாஸ்திர குரு கொடுத்து பகவான் எவ்வளோ ஒத்தாசை பண்ணிருக்காரு. அதையும் தாண்டி நீ கவலைப்படுறான்னா நீ எவ்வளோ பெரிய சமத்து. பூத்வா வாயு பூத்வா தூமோ பூத்வா அப்புறம் பூத்வா மேகோ பூத்வா. பூத்வானா அதுவாகவே இருப்பது. சா பாவ்யம் சாரூபியம். அது சாரூபியம் சொல்லக்கூடாதுப்பா, அதுவே ஆட்சின்னு சொல்லக்கூடாது. இங்க என்ன சொல்றாரு சங்கரர், ஆகாச துல்லியக பவதி வாயுகு துல்லியக பவதி மேக துல்லியக பவதி. அதனுடைய ஒரு அம்சமா இருக்க அதுதான் சொல்லணும். புரியுதா? தது தது மீன்ஸ் துல்லியக பவதி. அது மாத்திரம் இல்லை, இது யுக்திக்கு பொருந்தாது. அங்கேருந்து அப்படியே ஒருவன் இங்க வகுப்பு வருகிறான் அப்படின்னா அவனே சங்கரமடமாக்கி விட்டான்னு இல்லை, சங்கரமடத்துக்குள் வருவான் சொல்லாமலைய. அவன் சங்கரமடமாகி விட்டு அவன் சங்கரமடத்தில் வகுப்பை கேட்கிறான் அப்படி சொன்னா அப்படி இருக்கும். அது அபத்தமா இருக்கு இல்லையோ? அப்படிதான் இது இருக்கு. அப்புறம் சங்கரர் ரூல் சொல்றார், விதி ஒன்று மற்றொன்றாக மாற முடியாது. பாஷ்யக்காரர் சொல்றார், எக்ஸ் ஒரு நாளும் ஒய் ஆகாது. அதுபோல ஜீவா எப்பொழுதுமே ஆகாசமாக மாறாது. ஏன்? ஜீவா சேதனம், ஆகாசம் அச்சேதனம். ஒரு நாளும் சேதனம் அச்சேதனமாக எனர்ட்டாக ஜடப்பொருளாக மாறாது. ஜீவா சேதன வஸ்து. புரியுதா? அதனால அது யுக்திக்கு பொருந்தாது. அதனால நீ சரியா புரிஞ்சுக்கோ. ஆகாசவத் சூக்ஷ்மம் பவதி, அப்படி பொருள். ஓகே, இப்ப சூத்திரத்துக்குள்ள போனா தது சாபவ்ய ஆபத்திஹி உபபத்தேஹே. தது சாபாவியாபத்தி 3 சொல்லா மாத்தணும். சாபவ்ய ஆபத்திகி, ஆபத்திக்கு செப்பரேட்டா பிரிக்கணும். ததுன்றது வேறு வேறு தலங்களில் ஆகாச வாயு தூம மேக அண்டு அப்புறம இந்த இண்டிகேஷன் தது சொல்லு. ஓகே, சாபாவ்யா சாரூபியா. ஓகே, சாபாவ்யகனா சாரூபியா. சா மனக பாவகா யஸ்ய ரூப பாவகா சாரூபிய பாவகா சாரூபியம். ஓகே, அதாவது ஜீவா எப்படிப்பட்டவன்? வாயுவாக மாற முடியாது. அது துல்லியமாக அதில் ஒரு அம்சமாக தான் வர முடியும். அவன் வாயுவோட அம்சம். ஆஞ்சநேயர் எப்படிப்பட்டவர்? வாயுவோட அம்சம். அப்படித்தான் சொல்றோம் நம்ம. ஒரு இந்த அவதார மூர்த்தியெல்லாம் கூட இந்த இதுவோட அம்சம் அப்படித்தான் சொல்லுவோம். புரியுதா? அதாவது சூக்ஷ்ம விஷயே சாபாவ்ய ஆபத்திஹி. ஜீவா உருவை அடைகிறான். அந்த ஜீவா ஆகாச சாரூபிய ஆபத்திகி, ஜீவா வாயு சாரூபிய ஆபத்திகி. அப்போ அந்தந்த தலத்தில் இருக்கிற சூக்ஷ்மத்தை அடைகிறான் ஜீவா. தேர்ஃபோர் உபனிஷத்து பூத்வா அப்படின்னு இப்போ இது யார் சொல்றா? பூத்வான்றது உபனிஷத்து வாக்கியம். உபனிஷத்து வாக்கியத்தை நம்ம எப்படி மறுக்க முடியும்? அடுத்த தர்ம சங்கடமான விஷயம். அதனால வியாசர் சங்கரருக்கு என்ன சொல்றாரு? கரெக்டு தான். இதுதான் நம்ம ஞானத்தில் இருக்கிற ஆர்ஜம். அவங்க சொல்றாங்க, நீ சொல்றது தான் கரெக்டு. இது யுக்தி விரோத தோஷ நிவர்த்தி அர்த்தம். யுக்திக்கு வரல. அதனால சிமிலர் டு ஆகாசா அப்படி சொன்னா இதுக்கு தீர்வாகும். அது மாதிரியே இருக்கு இது. அப்படி சொன்னா யூ ஆர் கரெக்ட். அதனால பூத்வா என்ற சொல்ல எப்படி எடுத்துக்கலாம்?
ஆகாசமாகவே ஆயிட்டான்னு எடுத்துக்கூடாது. சிமிலர் ஸ்பேஸ், சிமிலர் வாயு, சிமிலர் மேகா அப்படி எடுத்துட்டேன்னா இது தோஷம் போயிடும். தேர்ஃபோர் கன்க்ளூஷன், ஜீவா ஜடவஸ்து அல்ல. இவ்வாறு சாபாவ்யாபத்தி அதிகரணம் இனிதே முடிந்தது. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.